நம்ம சில சில வீட்ல செஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம். ஆனா நான் எழுதுனதில்ல இந்த மாரி. நேத்து வந்து நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படி அவங்க தெரியும்னா, தங்கச்சி கடை தொறந்துருக்காங்களா, அங்கேயும் அகத்திரப்பா தான் வச்சோம். தங்கச்சி சொன்னாங்க, "நான் அகத்திரப்பாவ கடையில வைக்க போறேன்" அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த படத்தெல்லாம் ரெடி பண்ணி குடுத்து, ஃப்ரேம்லாம் போட்டு குடுத்து, எல்லாம் இது பண்ணி குடுத்தேன். அப்ப இது பண்ணாங்க. அப்ப கடைக்கு வர்றப்ப, இவங்க வந்து இதுக்கு முன்னே அவங்களுக்கு வந்து அகத்திர வணங்கணும்னு விருப்பம் இருந்திருக்கு. அவங்க ராசிக்கு ஏதோ அகத்திர வணங்குனா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல. அப்ப அவங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. படம் யார்கிட்டயும் சரியா கிடைக்கல. அபூர்வாசையும் போய் கேட்டிருக்காங்க. அகத்தியர் படம் சரியா கிடைக்கலன்னாங்க. ஏன்னா நேத்து போறப்ப வீட்டுல அப்பதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்துல தேடி இருக்கிறப்ப அப்ப கடைக்கு வந்திருக்காங்க துணி வாங்குறதுக்கு. அப்ப யதார்த்தமா பார்த்துட்டு அகத்தியர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்டிருக்காங்க. நானும் ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல. இந்த படம் கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா நான் தங்கச்சிட்ட கொடுத்த படம் நான் ஒரு 7, 8 வருஷம் முன்னுக்கு ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கினது. ஆனா அதை நான் பாய்க்கல. நான் வாங்கி மட்டும் வச்சிருந்தேன். அழகா இருப்பாரு. ஏன்னா கல்லர்ல இருந்தார்ல அந்த மாதிரி உள்ள இது. கல்லர்ல அகத்தியரப்பா இருந்தாரு. அந்த மாதிரி உள்ள உருவம். அப்ப நான் வைக்கல. அப்புறம் கடைசியா வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறோம்னு தோணுச்சு. அப்ப கொடுத்துட்டேன். அப்ப அதை பார்த்துட்டு இவங்க கேட்க அப்ப நான் அப்ப என் தங்கச்சி வந்து என் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணன் அடிச்சு பேசுங்க, அவர் கைட் பண்ணுவாரு அப்படின்னு. அப்ப இவங்க கேட்டப்ப நான் சொன்னேன், எனக்கு அதே படம் இப்ப கிடைக்காது. ஆனா நான் வேற ஒரு படம் வச்சிருக்கேன். நான் முதல்ல அகத்தியரப்பா வணங்க ஸ்டார்ட் பண்றப்ப இந்த படம் தான் வச்சு வணங்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படம் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அப்புறம் 2 நாள்லயே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நேற்று நான் லீவு. அப்ப கொஞ்சம் வெளி வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே இந்த படத்தை எடுத்துட்டு போய் ஃப்ரேம் போட்டுட்டு அப்புறம் நைட்டு 8 மணி 8:30 மணி போல வரேன்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட போன்ல உள்ள கேலண்டர் திறக்கிறப்பதான் நான் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம வணங்க ஸ்டார்ட் பண்ணது 10ஆம் தேதி 3ஆம் மாசம் அப்படின்ற மாதிரி ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிருந்தேன். அதை பார்த்தோம்னா எனக்கு இதாயிடுச்சு. இதே 13 வருஷம் முன்னுக்கு நம்ம தொடங்கணும். இப்ப அதே 13 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே நல்ல இன்னொருத்தவங்க வீட்டுல அவங்க வழிபடுறதுக்காக, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க வழிபடுறதுக்காக இது நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்க. அப்படி அகத்திரப்பா அப்படி எல்லாம் நடத்தி கொடுக்குறாங்களே அப்படின்றது ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்ம கத்துக்கிட்ட விஷயம். அடுத்த இன்னொரு ஆளுக்கு போகுது. அவங்க வீட்டுல ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3 பேர்ல அவங்க அம்மா இருப்பாங்க, பிள்ளை தெரியல எப்படின்னு. ஆனா அவங்களும் நேற்று பூஜை நான் போட்டு படிக்கிறப்ப அவங்க அந்த பூவை போட சொன்னேன். அவங்க நின்றுக்கிட்டு அவங்க படத்துக்கிட்டு அவங்க தான் அந்த பூவெல்லாம் தூவுனாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து மேலே இருந்தாரு, இறங்கல அவரு. தெரியல என்ன விஷயம்னு. ஸோ அது வந்து நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க ஒரு ஆளா இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது எதுவோ அது செய்யணும். நம்ம இந்த மார்க்கத்துல வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் இருக்கு, நம்ம அடைஞ்ச அனுபவங்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு பாருங்களேன். அது வார்த்தையில அழகா கோர்த்து சொல்ல முடியலனாலும் என்னால முடிஞ்சது இது. கேட்கிறப்ப சித்தர்கள் போற்றி கல்லாரில் வாங்கின சித்தர்கள் போற்றி புக்கு என்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் வாங்கி வச்சிருந்தேன். யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட அப்பப்போ கொடுப்பேன். அப்ப இவங்கள்ட்ட நேற்று அந்த ஒரு புக்கு கொடுத்தேன். நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அப்படியே உங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தமிழும் சரியா படிக்க தெரியாதுன்னாங்க, மலாயும் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் என்னால முடிஞ்சது நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அப்படியே முடியலையாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்க ஓம் அகத்தி சாய நம்ம இந்த ஒரே ஒரு நாமத்தை மட்டும் சொல்லுங்க. 15 கோடி சித்தர்களும் 15 சித்தர்களும் என்னோட குருவை கூப்பிடுறாங்க யாரு அப்படின்னு எல்லாரும் தெரியும் பார்ப்பாங்க. நீங்க இவரோட ஒரு நாமத்தை சொன்னாலே எல்லாரையும் அழைச்சதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இது மட்டும் நீங்க கூப்பிடுங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சிம்பிளா செய்யுங்க. ரொம்பலாம் போட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டுலாம் உங்களால பால் பழங்கள்லாம் ரெடி பண்ணி வைக்க முடிஞ்சா வைங்க, முடியலனாலும் பிரச்சனை இல்லை. அந்த அன்னைக்கு ஒரு தண்ணி நம்ம டம்ளர்ல தண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி டம்ளர்ல தண்ணி வச்சு நீங்க போட்டு இந்த சித்தர் நாமத்தை மட்டும் சொல்லிட்டே வாங்க. இது சொன்னா எனக்கு இது நடக்குமா அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் வேண்டாம்க்கா, அதெல்லாம் இப்ப வச்சிருங்க. நான் உங்களை வழிபடணும், நீங்க எனக்கு வழிகாட்டுங்க, இதை மட்டும் வச்சுங்க. மற்றபடி இது நடக்கும், இது கிடைக்கும், அதை அடைய முடியும், இதை அடைய முடியும், அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. அதெல்லாம் எப்ப நடக்கணுமோ அது தன்னால நடக்கும். அதுக்கு நாம தகுதி ஆயிட்டோம், அதுக்கு நம்ம சரியான நேரம், அதுக்கு நேரமும் காலமும் அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல அவரே வந்து நடத்தி கொடுப்பாரு.
அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப அகத்தியர்னா யாரு தெரியுமாக்கா? அகத்தியர் வணங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அகத்தியர்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். சரிக்கா, அகத்தியர் படத்தை பாருங்க. அகத்தியர் படத்தை பாத்தீங்கன்னா அகத்தியரை பத்தி ஒரு அளவுக்கு கொஞ்சம் தெரியும். அகத்தியர் யாரு, அவரோட மகிமை என்னன்றது கொஞ்சம் தெரியும். அது ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆனா அகத்தியர் வந்து நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவரோட ஆற்றல் பெரியது, அவரோட கருணை பெரியது. நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெருசு, அந்த அளவுக்கு பெரியவரு. இது வந்து இன்னைக்குதான் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து இது இது தொட்ட குறை விட்ட குறை மாரி இது பூர்வ ஜென்மத்துல இருந்து நீங்க அவரை வணங்கி இருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க இந்த பிறப்புல. இல்லாம நம்மளுக்கு தொடர்பு இல்லாம அவர் நாமத்தை கூட சொல்ல முடியாது, அவரை பத்தி நினைக்கவும் முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்படி இன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல வந்து அகத்தியரோட படத்தை வச்சு இன்னைக்கு நம்ம உட்காந்து அவரோட நாமத்தை சொல்லி போட்டிகள் படிக்கிறோம்னா எல்லாம் அவங்களோட செயல். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வர வேண்டியதை அவங்க யார் மூலியமாவது கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதுக்கு அவங்க எப்படி வேலை செய்யணும் அது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாமே நல்லபடியா நடக்குங்களா? எதையும் பெருசா எதுவும் போட்டு கவலைப்பட்டுக்காதீங்க. நீங்க பிரார்த்தனை மட்டும், நாமத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. அதை சொல்லுங்க. மற்றபடி அவரோட பூஜைகளோ பெரிய பெரிய பாட்டுகளோ அதெல்லாம் மெதுவா நீங்க பின்னால போக போக அது தன்னால நீங்க கத்துக்கிற மாதிரி வரும். அதுக்கான சூழ்நிலைகள் அமையும், அப்ப கத்துக்குங்க. எங்கேயாவது பூஜை நடந்தா, அகத்தியரோட பூஜை நடந்தா, இதெல்லாம் நடந்தா நான் சொல்றேன், உங்களால வந்து கலந்துக்க முடிஞ்சுன்னா நீங்க வந்து கலந்துங்க. அப்ப கலந்துக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்தானே. வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல வந்தோம்னா தெரியும் அன்னைக்கு 10ஆம் தேதி அப்படின்றதே நான் மறந்துட்டு அந்த கேலண்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நினைவு வந்து அப்புறம் தான் சரி எழுதுவோம் அப்படின்ட்டு லைட்டா எழுதுனது.